நம்முடைய அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் சொன்னது போல இன்றைக்கு கடவுள் பெயரை வைத்து அரசியல் செய்கிறார்கள் என்று ஒரு அழுத்தம் திருத்தமாக சொன்னார். தமிழ் கடவுள் என்று சொன்னால் நம்மை பொறுத்தவரைக்கும் முத்தமிழர் கலைஞரை தவிர நாம் வேறு யாரையும் சிந்தித்து பார்ப்பதில்லை. தமிழால் தமிழ் இனத்திற்காக தமிழகத்தை 5 முறை ஆண்டவர் அல்லவா அந்த தமிழ் ஆண்டவர். ஆக அப்படி நம்முடைய முத்தமிழர் கலைஞர் 5 முறை ஆண்டவர் என்று சொன்னால் அதற்கு காரணம் அந்த உழைப்பு. அவனை சொல்லி நிறுத்துங்களா அவன் அதைதான் நீங்க அவர் பேசும்போது அந்த புராண கதையின் மூலம் மிக அழகாக தெளிவாக உழைப்புக்கான அந்த உரிய அங்கீகாரத்தை தருவது நம்முடைய தமிழ் இனம் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்கின்ற அளவில் தான் ஒட்டுமொத்தமாக அந்த உலகை சுற்றி வந்த அந்த முருகனை பற்றி அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். நமக்கான இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கான ஒரு அரணாக ஒரு ஆண்டவனாக விளங்கக்கூடியவர் திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். அதனால்தான் நான் உழைப்புக்கு அங்கீகாரம் என்று சொன்னேனே, அந்த அங்கீகாரத்தை யாரிடம் என்று அவர் பெற்றார் தெரியுமா? நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழர் கலைஞருடைய வாயிலாகவே உழைப்பு உழைப்பு உழைப்பு, அதற்கு பெயர் தான் தம்பி ஸ்டாலின் என்கிற பெயரை பெற்றவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். தமிழ் கடவுள் கருணாநிதி தான் 5 முறை ஆண்டனால அவர் தமிழ் ஆண்டவர் அப்படின்னு கேட்டுட்டு ஒருத்தருக்கும் கோபம் இல்லைல்ல. அப்போ ஒரு இன உணர்வு மான உணர்வு கெட்டு போன ஒரு ஈன கூட்டமா நம்ம மாறிட்டதுனால எதையும் பேச முடியுது. எங்க கட்டின நூலகத்துக்கு 200 கோடி 150 கோடியில கட்டின நூலகத்துக்கு எங்க தாத்தா வள்ளல் பாண்டித்துரை அவர் பேர் வைக்க முடியாது, எங்க பாட்டனார் பேர் வைக்க முடியாது. அவன் 4ஆம் தமிழ்ச்சங்கம் வச்சா. இன்னொரு பாட்டன் கப்பல் ஓட்டும் போது 1 லட்சம் ரூபாய் எனக்கு நன்கொடையா கொடுத்தா. வள்ளல் பாண்டித்துரை அவர் தானே, அவர் பேர் வைக்க கூடாதா? ஜல்லிக்கட்டுக்கும் ஐயா கருணாநிதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எங்க தாத்தா மூகேத்தவர் பேர் வைக்க கூடாதா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. ஏன் எங்க அடையாளம் வந்துரும்ல? சரி, இந்த விண்ணூர்தி நிலையத்துக்கு பேர் வைக்கணும். முத்துராமலிங்க தேவர் மூகேத்தவர் வச்சா தானே பிரச்சனை உனக்கு? பாண்டியன் நெடுஞ்செழியன் வையவனா கேள்வி கேட்டா பாப்போம். மஜா ஆகையா. செம்மொழின்னு ஐயா கருணாநிதி அவர்கள் பிறந்த நாள நீங்க கொண்டாடணுங்கிறீங்க. செம்மொழிக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எங்க மொழி இருக்கு? செம்மொழின்னு சொல்லிட்டு தமிழ் செம்மொழியா இருந்ததா சொன்னதுனால ஆனதா? உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு தமிழன் பேசுறத பாருங்க. ஒரு தமிழர்கள் கருணாநிதி தான் தமிழ் கடவுள்னு சொல்றத கேட்டுக்கிட்டு இந்த சனம் எல்லாம் தன்னலவாதிகள் பெருகி போய் நத்தி பிழைக்கிற கூட்டம் அற்ப பதவிக்கு அலைகிற கூட்டம் பெருகிறதுனால இந்த இனம் அவமானப்பட்டு நிக்குது. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட. மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் சொல்றாரு, ஒரு அரசியல் கட்சி, ஒரு தலைமை, ஒரு இயக்கம் அதுல சேர்ந்துட்டதுனாலே, அதுல இருக்கிறதுனாலே, அது செய்யற எல்லா தலைவரையும் சகித்து கொண்டு வாழ்வது அந்த தேசப்பற்றுனா, அந்த தேசப்பற்று என் கால் செருப்புக்கு சமம்ங்கிறான். What was that? An exhibition? We need emotional content. Try again. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது, வாங்க